கொசு எல்லாரையும் விட்டுட்டு உங்களை மட்டுமே தேடி தேடி கிடைக்குது. ஏன் தெரியுமா? ஒரு குரூப்பா நண்பர்களோட உட்கார்ந்து இருந்தாலும் மத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களையே டார்கெட் பண்ணும். ஏன்டா என்னையே கிடைக்கிறேன்னு நீங்க கோபப்பட்டு இருப்பீங்க. ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல, இதுக்கு பின்னாடி பியூர் சயின்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னா, கொசுக்களுக்கு எல்லாரோட ரத்தமும் சேமா இல்ல. சில பிளட் குரூப்கள் அவர்களுக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன். ஆய்வுகளின்படி ஓ பாசிட்டிவ் மற்றும் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவர்களை மற்ற பிளட் குரூப் உள்ளவர்களை விட 2 மடங்கு அதிகமா கொசு கடிக்கின்றன. அதுக்கு அடுத்ததான் என்னன்னா, நீங்க மூச்சு விடும்போது வெளியே வரும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கொசுக்கள் 100 அடி தூரத்துல இருந்து டிடெக்ட் பண்ணிடும். அதனாலதான் அதிகமா மூச்சு விடுறவங்க, உடற்பயிற்சி செய்யறவங்க, வேகமா நடக்கிறவங்க மற்றவர்களை விட கொசுக்களின் ஈஸி டார்கெட் ஆகுறாங்க. உங்க பாடியில இருக்கும் நேச்சுரல் பாக்டீரியா கூட ஒரு காரணம். ஒவ்வொருவரின் ஸ்கின்ல இருக்கும் பாக்டீரியா மிக்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். அது ப்ரொடியூஸ் பண்ண ஸ்மெல்ல வச்சு கொசுக்கள் யாரை கடிக்கணும்னு தேர்வு செய்யுது. அது மட்டும் இல்லாம உங்க வியர்வையில் இருக்கும் லாக்டிக் ஆசிட், அம்மோனியா மற்றும் யூரிக் ஆசிட் போன்ற கெமிக்கல்ஸ் கொசுக்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவ். அதனாலதான் அதிகமா வியர்வை வரவங்க, உடற்பயிற்சி முடிச்சவங்க அல்லது வெளியில் அதிக நேரம் இருந்தவங்க ஈஸியா கொசுக்களின் டார்கெட் ஆகுறாங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, உங்க பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாலும் கொசுக்கள் உங்களை ஈஸியா டிடெக்ட் பண்ணிடும். கொசுக்கள் ஹீட் சென்சார் மாதிரி வேலை செய்யுது. உங்க உடலின் ஹீட்டை உணர்ந்து நேரா வந்து லேண்ட் ஆகிடும். அடுத்து இன்னொரு ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னா, பிரெக்னன்ட் உமன்ஸை மற்றவங்களை விட கொசுக்கள் அதிகமா கடிக்குது. ஏன்னா அவங்க அதிகமா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுவாங்க. மேலும் பாடி டெம்பரேச்சர் கூட ஸ்லைட்லி அதிகமா இருக்கும். மேலும் நீங்க பிளாக், டார்க் ப்ளூ, ரெட் மாதிரி டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா கொசுக்கள் உங்களை இன்னும் சீக்கிரமா கண்டுபிடிக்கும். ஏன்னா டார்க் கலர் ஹீட்டை அதிகமா அப்சர்வ் பண்ணும். அது கொசுக்களுக்கு சிக்னல் மாதிரி இருக்கும். மிக முக்கியமான உண்மை என்னன்னா, எல்லா கொசுக்களும் கடிக்காது. பெண் கொசுக்கள் மட்டும்தான் முட்டையிட புரோட்டீன் தேவைப்படுவதால் நம்ம ரத்தத்தை குடிக்கின்றன. ஆண் கொசுக்கள் பூக்களின் நெக்டாரம் மட்டும்தான் குடிக்கும், மனுஷங்களை கடிக்காது. அதனாலதான் ஒரே இடத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் கொசு உங்களை மட்டும்தான் மீண்டும் மீண்டும் கடிக்குது. இது கோஇன்சிடென்ஸ் இல்ல, இது உங்க பிளட் குரூப், உங்க மூச்சு, உங்க பாடி ஹீட், உங்க வியர்வை, இது எல்லாத்தோட காம்பினேஷன். இப்ப சொல்லுங்க, கொசு எல்லாரையும் விட்டுட்டு உங்களை மட்டும்தான் கடிக்குதா? அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.